வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த வார்த்தையை பாருங்க, பரலோகத்தில் உள்ள ஒரு காட்சி இது. அதுல நம்ம வாசிக்கிறோம், 4 ஜீவன்களும் இப்படி பாடுவதாக நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹோலி ஹோலி இஸ் த லார்ட். தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறார். எப்படி சொல்றாங்கன்னா, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல் மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன். மூணாவதாக, who was and who is and who is to come, இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவர். அப்படின்னா எல்லா காலத்திலும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப அவர் காலங்களை கடந்த தேவன். அதனாலதான் அவர் நித்தியமானவர் சொல்றோம். அவர் ஒருத்தர் தான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். அவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர்தான் மகா பரிசுத்தர், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் எக்காலத்திலேயும் உயிரோடு இருக்கிற தேவன், அவர்தான் சிருஷ்டி கர்த்தா. இங்கே 11வது வசனத்துல பின்பதில் வாசிக்கிறோம், worthy are you our Lord and our God to receive glory and honor and power. எழுதி வச்சிருக்கோம். ரட்சணியமும் மகிமையும் கனமும் நம் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவர் ஒருத்தருக்கு தான் உரியது. பார், ஏன் அப்படின்னா, யூ கிரியேட்டட் ஆல் திங்ஸ், ஏனென்றால் நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். and because of your will they existed and were created. நீ விரும்பினபடினால அதை படைத்தீர், அதனால அது இருக்குது. நீங்க விரும்பலைன்னா அது இருக்காது, நீங்க படைக்கலைன்னா அது இருக்காது. ஆக தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் முதலாவதாக அவருடைய குணாதிசயங்கள்ல அவர் பரிசுத்தர். இந்த தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, கர்த்தராகிய நான் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, பி ஹோலி as I am holy. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம இப்ப வாசிச்சது போல லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:16 வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 1:16. தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், you shall be holy for I am holy. வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, அவர் பரிசுத்தர், அவர் நடக்கையில் எல்லாவற்றிலையும். அடுத்தாப்புல எழுதியிருக்கு, if you address as father the one who impartially judges. ஒருத்தரை நியாயந்திருக்கிறது கூட பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறது. அதுதான் அவருடைய பரிசுத்தத்தினுடைய மேன்மை. என்னன்னா, எல்லாவற்றிலையும் அவர் பட்சபாதம் இல்லாதவர், அன்பிலே பூரணம் உள்ளவர், பரிசுத்தத்திலே அவர் மகா பரிசுத்தர், அவருக்கு இணையான பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆக இந்த தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப தேவன் நம்மிடத்துல எல்லாவற்றிலையும் நாம பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அதுவும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம யாத்திராகமத்துல 28ஆம் அதிகாரத்துல ஆரோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 28ல 36, 38 வாசிங்க. யாத்திராகமம் 28, 36 முதல்ல வாசிங்க. பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. இஸ்ரவேல் 37-38 வாசிங்க. அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி
அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். போதும் பாருங்க, ஆரோன் பிரதான ஆசாரியன். அவனுக்கு இன்னென்ன வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மார்பகத்துல ஒரு பிளேட், ஒரு கச்சை இப்படி எல்லாம் கட்டி, மேல நெத்தியில ஒரு டர்பன், அதாவது தலைப்பாகை. அந்த தலைப்பாயில முன்னாடி என்ன எழுதியிருக்கணுமா? என்ன எழுதியிருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படின்னா ஹோலி டு த லார்ட், கான்சக்ரேட்டட் டு த லார்ட், தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்டவர். அப்புறம் செட் அபார்ட் ஃபார் காட், வேறு பிரிக்கப்பட்டவர். எல்லா மனிதர்களை போல அவரும் ஒருத்தர் தான். ஆனால் அவரை இப்பொழுது தேவன் வேறு பிரித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி, கர்த்தருக்கு பரிசுத்தம், இவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர், பரிசுத்தமான தேவனுக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டவர். அதான் அர்த்தம், ஹோலி டு காட். இப்படிதான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இருக்க விரும்புகிறார். நம்ம நெத்தியிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், கைகள்லையும் அந்த முத்திரையை பதிக்கலாம், அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை நெத்திலையும் பதிக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம தேவனுக்கு நெற்றியிலேயே, அப்படின்னா வெளிப்படையாகவே நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையாக வாழும்படி பரிசுத்தமாக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அர்ப்பணம் பண்றது, கான்சக்ரேட்டட், அர்ப்பணம் பண்றது தேவனுக்கு என்று. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்மை தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்மை அர்ப்பணம் பண்ணி கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் பி ஹோலி as I am holy. அப்ப நம்ம தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம், நாமும் அவரை போல பரிசுத்தம் ஆக வேண்டும். சரி பாருங்க, அதுக்கடுத்து 38வது வசனம் எவ்வளவு ஒரு அருமையான வசனம், அதை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். பாருங்க, ஆரோனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் பட்டாச்சு. ஆனா அவருடைய மார்புல என்ன எழுதியிருக்கான்? கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு படைக்கக்கூடியதான எல்லா விதமான பரிசுத்தமானவைகளின் பரிசுத்தமான காணிக்கை எல்லாவற்றிலையும் கூட ஒரு தோஷம் இருக்கிறதாம், தோஷம். அதைத்தான் அங்க எழுதியிருக்கிறது. அந்த தோஷம் பரிசுத்தத்தின் தோஷம், பரிசுத்தமானவையில்ல ஒரு தோஷம். பரிசுத்தமானவையில்ல ஒரு தோஷம். பரிசுத்தமானவையில்ல தோஷம்னா என்ன? சிஎஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். நம்ம பரிசுத்தமானதில் தோஷம் அப்படின்னாக்கும் பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு இப்ப துதிக்கிறோம், அவருக்கு ஆராதனை செய்யறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். இது எல்லாமே பரிசுத்தமான காரியங்கள் தான். ஆண்டவரை துதிக்கிறதும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதும், தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்கத்துல நம்ம தேவ பக்தியாய் ஜெபிப்பதும் எல்லாமே பரிசுத்தமான காரியங்கள் தான். தேவனுக்கு காணிக்கையாக படைக்கிறோம். ஆனா அதுலயும் தோஷம்னு இங்க எழுதியிருக்கு, பரிசுத்தத்தின் தோஷம். அப்ப பரிசுத்தமானதுல என்ன தோஷம் இருக்கு? அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, the iniquities of our public worship is its hypocrisy. நம்ம தேவனை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு தொழுது கொள்ளும் போது அதுல ஒரு மாய்மாலம் இருக்கிறது. சொல்லுவாரு, ஆரம்பத்துல நான் ஜெபம் பண்ணும்போது ஜனங்கள் நம்ம ஜெபத்தை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை பொறுக்கி, என்னென்ன மாதிரி வார்த்தைகளை போட்டு அவர்கள் கேட்கிறவர்கள் அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, செய்தியில. அது மாதிரிதான் நம்மளும் அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது. அவங்க கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வார்த்தைகளை ஏற்றி இறக்கி, வசனங்களை சொல்லி, சத்தத்தை ஏற்றி இறக்கி, ஏன்னா அந்த கேட்கிறவங்க அருமையான ஜெபம் போல அதை நினைக்கணுங்கிறதுக்காக செய்யறது. இதுதான் பரிசுத்தத்திலும் தோஷம். ஜெபத்துல ஒரு மாய்மாலம். தேவனுக்கு முன்னாடி ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது, மனிதருடைய புகழ்ச்சியை விரும்புறது, மனிதர்களுக்கு முன்பாக வார்த்தைகளின் ஜாலங்கள்ல நம்ம சந்தோஷப்படுறது. இந்த வார்த்தையை எதுக்கு சொன்னோம்? அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. அருமையானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனை மாத்திரம் பார்த்து அவருக்கு முன்பாக மாத்திரம் ஜெபம் ஏறதுக்கு பதிலாக இப்படிப்பட்டதான ஒரு
மாய்மாலமான காரியம் நமக்குள்ள இருக்கிறத இந்த தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சுதான் அப்படி எழுதுறாரு. ஃபார்மாலிட்டி சில நேரங்கள்ல வந்து ஒரு 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 வழக்கத்துக்காக ஜெபம் பண்றது. ஃபார்மாலிட்டி அப்படின்னா ஒரு ஜெபம் பண்ணோம்னா அது ஒரு வழக்கம். காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்றோம். சும்மா ஒரு வழக்கத்துக்காக காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லும்போது சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, சோத்திரங்க தாவி சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு. என்னன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது வரல, அது உதட்டிலிருந்து வருகிறது. ஒரு ஒரு கடமைக்காக வருகிறது, உணர்வில்லாமல் வருகிறது, தேவ பக்தி இல்லாமல் வருகிறது. தேவனுக்காக ஊழியம் செய்யறோம், அசதியாக ஊழியம் செய்யறது, அது பரிசுத்தத்தில் உள்ள தோஷம். தேவனுக்காக ஊழியம் தான் செய்யறோம், அது நல்லதுதான். ஆனா அதுல அசதியாக செய்யறது, ஜாக்கிரதையாக செய்யறது இல்ல, கவனக்குறைவா செல்றது, சுயநலத்தோட செய்யறது. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல கூட கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் பெருமை, இதெல்லாம் பரிசுத்தத்தில் இருக்கக்கூடியதான தோஷம். தனிப்பட்ட ஜெபத்துல தூங்கி விழுந்துகிட்டே எந்திரிச்சு ஜெபம் பண்றது, அல்லது வந்து பாரம்பரியமான ஜெபத்தை சொல்றது. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்னஸே இருக்காது, அதுல வழக்கமா அதே வார்த்தை தான் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அதெல்லாம் வந்து அப்படியே பாரம்பரியமா ட்ரெடிஷனலா மனப்பாடமா பதிஞ்சு போச்சு. சோ இப்படிப்பட்டதான ஜெபம், ஆராதனை, துதி, ஊழியம், காணிக்கை, எல்லாவற்றிலுமே காணிக்கையும் கூட கட்டாயத்துக்காக கொடுக்கறது. சில பேர் வந்து தசமபாகம் கொடுக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் பயந்துட்டே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர்ஸ் அப்படி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா தேவன் உன்னை வந்து ஆசீர்வதிக்க மாட்டாரு, உனக்கு சாபம் வந்து சேரும், நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியதுல வந்து நீ கையாடல் பண்ற அப்படின்லாம் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகம் இல்லாமல் கட்டாயமாக கடமைக்காக ஒரு விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல அன்பு இல்லாமல் செய்யக்கூடியதான ஊழியமோ அல்லது கொடுக்கக்கூடிய காணிக்கையோ அல்லது ஜெபமோ எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில குறைவுள்ளது. ஆனால் இந்த தோஷத்தை தேவன் பாருங்க, அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதை யார் மேல சுமத்துறாரு? இந்த பரிசுத்தமாக நாம் செலுத்தக்கூடிய காணிக்கையில் இருக்கக்கூடியதான தோஷத்தை அவர் ஆரோன் அதை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுல என்ன எழுதியிருக்கு முதல்ல பாருங்க, அந்த பரிசுத்தத்தின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி, and Aaron shall take away the iniquity of the holy things which the sons of Israel consecrate with regard to all the holy gifts. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1-2 வாசிங்க. இந்த ஆரோன் புதிய உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறார். எபிரேயர் 8:1-2 மற்றும் 12 வாசிப்போம். எபிரேயர் 8:1-2 மற்றும் மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அங்கே வந்து ஆரோன் பிரதான ஆசாரியன், இங்கே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வந்து இதுல வாசிக்கிறோம், யோவான் எழுதின நிருபத்துல அவர் நமக்கு என்ன செய்யறாராம்? ஒருவன் பாவம் செய்தால், பாவத்தில் விழுந்து விட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக as an advocate, ஒரு வக்கீல் போல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவாகி தேவனிடத்துல. இதுதான் நமக்கு நற்செய்தி. நாம இன்னும் நிறைய காரியங்கள்ல குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். ஊழியம் செய்ததுல குறைவுள்ளவங்களா இருக்கிறோம், காணிக்கை கொடுக்கறதுல குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். காணிக்கையை முழுமை எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அது கொடுக்கக்கூடிய நோக்கம், அது கொடுக்கக்கூடிய விதம், ஜெபிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, அதுல கூட வந்து ஒரு அக்கறை இல்லாம, கவனம் இல்லாம, ஒரு கடமைக்காக இப்படிதான் பரிசுத்தமானதை செய்யறதுல கூட அதுல இனிகுட்டீஸ் அப்படின்னா குறைகள் இருக்கிறது, தோஷம் இருக்கிறது. அதையும் சேர்த்து நம்முடைய பாவத்தை மாத்திரம் தேவன் அவர் மேல சுமத்தல, நம்முடைய பரிசுத்தமான காணிக்கைகளின் தோஷத்தை கூட யார்தான் சுமக்க வேண்டும் என்று தேவன் செய்து விட்டார்? இயேசுவே சுமக்கும்படி செய்து விட்டார், நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு. 12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will be merciful to their iniquities. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will remember their sins no more.
அதுல இன்னும் தோஷம் இருக்கு. நாம பரிசுத்தமா செய்யறதா நினைக்கிறோம், நம்ம அறியாமலே அதுல நிறைய குறைகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கூட சேர்த்து தேவன் அவர் மேல் சுமத்தி விட்டார். என்ன விடுதலை நமக்கு! அப்ப இப்பொழுது நம்முடைய தோஷம் தெரியாதபடிக்கு தேவன் என்ன செய்றார்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவர் தலைப்பாயிலே கட்டி, பரிசுத்தவான்கள் செலுத்தக்கூடிய, இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கையில் உள்ள குறைகளை எல்லாம் தேவன் பார்க்காதபடிக்கு, அந்த காணிக்கைகளை செலுத்தக்கூடியதான பிரதான ஆசாரியன் அவர்தான் வாங்கி பலி செலுத்துகிறார். அவருடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப தேவன் எதை பார்க்கிறார்னா, அந்த ஆசாரியன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு பரிசுத்தர் ஆனபடினால தேவன் அவரை பார்த்து, யாரை பார்த்து? பலி செலுத்தக்கூடிய ஆரோன் பிரதான ஆசாரியன், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வேறு பிரிக்கப்பட்டவன். அவன் நெற்றியில எழுதியிருக்கிற கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தையை பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தின காணிக்கையில் உள்ளதான பரிசுத்தமான பலியில் உள்ளதான காணிக்கையில் உள்ளதான தோஷத்தை பார்க்காமல், நெற்றியில உள்ளதான கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற அந்த அர்ப்பணிப்பை பார்த்து தேவன் அதை அங்கீகரிக்கும்படிக்கு. அப்ப நாமெல்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய நாமத்தை பார்த்தா ஒரு காணிக்கையும் பலியும் தேவன் ஏற்கவே முடியாது. ஏன்னா அது பூராமே அநியாயமும் அக்கிரமும் குறைகளும் நிறைந்ததா இருக்கிறது. ஆனபடினால நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அங்கே போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் குறையுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்காமல் அந்த பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வாசகத்தோடு கூட தேவன் சமூகத்தில் இருக்கிறான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். இப்படிதான் அருமையானவர்களே, நம்முடைய பள்ளிகளை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அதனாலதான் யோவான் 8:24 வாசிக்கிறோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் சொன்னார். என் நாமத்தினால் நீங்க போகலைன்னா உங்க பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். வாசிங்க யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். போதும். சரி, ஆக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பி ஹோலி as I am holy. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல. பாருங்க, இந்த எப்படி பரிசுத்தமாக நமக்குள்ள உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு எசேக்கியேல் 43 11-12 வசனத்தை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 43. யாரெல்லாம் பரிசுத்தமாக முடியும் தெரியுமா? பரிசுத்தமாக விரும்புகிறவர்கள் எல்லாரும் அல்ல. 43 11-12 வாசிங்க. எசேக்கியேல் 43 11-12. அவர்கள் செய்த எல்லாவற்று நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி. போதும். பாருங்க, யாருக்கு? இஃப் தே ஆர் ashamed of their iniquities, அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதனுடைய நியமங்களை எல்லாம் நான் அவளுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படின்னா நாம சும்மா ஆண்டவர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு போகக்கூடாது. இஃப் யூ ஃபீல் ashamed of your iniquities, உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீ வெட்கப்பட்டால், நீ ஆண்டவரே நான் என்ன இப்படி ஜெபம் பண்ணிட்டேன், இப்படி ஜெபம் பண்றேன், இப்படி இருக்கிறேன், இப்படி ஊழியம் செய்றேன், நம்முடைய எல்லா காரியத்திலும் உள்ளதான அக்கிரமங்களை குறைகளை நினைத்து வெட்கப்பட்டால், இஃப் யூ ஃபீல் ashamed of your iniquities, அப்படி பண்ணினால் 12வது வசனம் பாருங்க, அந்த தேவாலயத்தினுடைய நியமனம் என்ன அப்படின்னா, விதிமுறைகள் என்னன்னா, ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். Its entire area on the top of the mountain all around shall be most holy. Behold, this is the law of the host. தேவன் அந்த ஆலயத்தினுடைய எல்லா மலையினுடைய உச்சியின் எல்லா பகுதிகளும் கர்த்தருக்கு பரிசுத்தம். எல்லாமே பரிசுத்தம். He is a holy God. அந்த கூடாரம் வாசிக்கிறோம், அதுல பரிசுத்த வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் எதுல வாசமா இருக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் வாசமா இருக்கிறார். வெளிப்பிரகாரத்திலையும் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலையும் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அப்படின்னா அவர் மகா பரிசுத்தமான தேவன். அருமையானவர்களே, இந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள், நாம் அப்படி குறைகளா இருந்தாலும், யாரெல்லாம் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு வெட்கப்படுகிறார்களோ, தங்களுடைய பாவங்களை நினைத்து துக்கப்படுகிறார்களோ, மனம் வருந்துகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் அந்த பரிசுத்தமாகுதலினுடைய
நியமங்களை தேவன் நமக்கு காட்டுவார், நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே பரிசுத்தமாக இருக்கிறவருடைய ரகசியம் என்னன்னா, அவர் சொன்னதுனால பி ஹோலி as எப்படி நம்ம பரிசுத்தமாக முடியும்? நாம எப்பொழுது நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்துகிறோமோ, வெட்கப்படுகிறோமோ, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இத்தனை வருஷமா சர்ச்சில் இருக்கேன், நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே, ஜெபம் பண்றேன், ஒரு ஜெபத்துல ஒரு உயிரோட்டம் இல்லையே, நான் வேத வாசிக்கிறேன், அதுல ஒரு ஆர்வம் இல்லையே, ஊழியம் செய்யறேன், அதுல ஒரு உண்மை இல்லையே, எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறேன், எவ்வளவு சுயநலமா இருக்கிறேன், எவ்வளவு இன்னும் ஒரு அசட்டையா காரியங்களை செய்யறேன், உற்சாகமா காரியங்களை செய்யலையே, ஜெபம் பண்ணும்போது தூங்கி ஒளிஞ்சுக்கிட்டு செய்யறேன், கடமைக்காக செய்யறேன், பேருக்காக செய்யறேன், வழக்கத்துக்காக செய்யறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது என் ஆலயத்தின் நியமங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். அது என்னன்னா, எங்கும் பரிசுத்தம். அங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். இங்க என்ன வாசிக்கிறோம்? எங்கும் பரிசுத்தம், எதிலும் பரிசுத்தம். அவருடைய ஆலயத்துல, அவருடைய மலையில, எல்லா இடங்களிலேயும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அதனாலதான் அங்க பரிசுத்தர் பரிசுத்தர் ஒரு தடவை சொன்னா பத்தாதா? அப்புறம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனுடைய மேன்மையை உணர்த்தும்படிக்கு ரிப்பீட்டர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சரி, அதுக்கடுத்து அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். நாம் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அந்த உணர்வோடு கூட, சில நேரங்கள்ல நான் தான் பார்த்திருக்கிறேன், எனக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்முடைய சிந்தனை எங்கெங்கயோ போகுது. அதெல்லாம் ஜெபம் பண்றது நல்லதுதான், ஆனா நம்முடைய சிந்தனையில் எங்கெங்கயோ போகுது, இருதயத்துல நினைவுகள்ல அலைமோதுறது, வாண்டரிங் தாட்ஸ், இங்க அலைமோதுறது. அதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல நின்றுட்டு நம்ம அப்படி செய்யலாமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரிக்கு இடையில ஏதாவது நம்ம சிந்தனைகள் வேறு பக்கம் போறது, மனிதர்களையோ அல்லது மற்ற சத்தங்களையோ நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நாம மிகப்பெரியவரை அசட்டை பண்ணுகிறோம்னு. நம்ம ஒருத்தட்ட ஒரு பெரிய ஆள் வந்திருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். யாராவது குறுக்க வந்தா என்ன செய்வோம்? வெயிட் அப்படின்ட்டு இங்க பேசிட்டு இருப்போம். ஆனா நாம இவரை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அவங்கள அசட்டை பண்றோம்னு அர்த்தம். ஒரு பெரியவங்களோட பேசிட்டு இருக்கும்போது, ஒரு முக்கியமான நபரோட பேசிட்டு இருக்கும்போது, நாம அவரை வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேற பக்கமா இது பண்ணா, நம்ம அவரை அசட்டை பண்றோம். ஆமருமையானவர்களே, இப்படிதான் நம்முடைய பரிசுத்தத்திலும் தோஷம் இருக்கிறது. தேவனை தொழுது விடுறது நல்லதுதான். அது மாதிரி ஊழியத்துல எவ்வளவு அசட்டை, அசதியா செய்யறோம், அன்பில்லாமல் செய்யறோம், கடமைக்காக செய்யறோம், சொல்லிட்டாங்களேன்றக்காக செய்யறோம், உற்சாகமா வாலண்டியரா செய்யறது இல்லை அப்படின்னா, அதெல்லாம் தேவனுக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனால் அவர் பொறுமையோடு இருக்கிறார். உடனுக்குடனே பதில் செஞ்சா நம்மளாம் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கவே முடியாது.